மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த வாஞ்சிநாதன் திரைப்படம் குறித்து தான் இன்றைய கிளாசிக் ரிவ்யூ டேயில் காண இருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் வாஞ்சிநாதன் காணொளிக்குள் செல்லலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்பில் 2001ஆம் ஆண்டு வெளியான திரைப்படத்தின் பெயர்தான் வாஞ்சிநாதன். வழக்கம்போல ஒரு போலீஸ் ஸ்டோரியாகவே இந்த திரைக்கதையும் அமையப்பெற்று இருக்கின்றது. மேலும் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடக்கூடிய ஒரு ஹீரோவாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து பிரகாஷ்ராஜ் மற்றும் ரம்யா கிருஷ்ணன் இருவரும் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது. திரைக்கதையை பார்த்தால் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளராக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களில் ஒரு பேரவலமாக ஊடகத்துறை, அந்த ஊடகத்துறையை நடத்துகின்ற பிரகாஷ்ராஜ் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய கண்முன்னேயே ஒரு பிரச்சனைக்குரிய செயலை செய்துவிட்டதால் இந்த திரைக்கதை இதையே மையப்படுத்தி ஒட்டுமொத்த திரைக்கதையையும் முடுக்கிவிட்டிருப்பார்கள் திரைக்கதை வல்லுநர்கள். மேலும் வாஞ்சிநாதன் என்ற திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமா உலகில் ஹிட்டான ஒரு திரைப்படம்தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த அனைத்து படங்களும் மிக சிறப்பானதொரு செம்மையானதொரு கதை அம்சங்களை கொண்டிருக்கும். மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கான நடிப்பு என்பது மிகவும் சிறப்பானதொரு நடிப்பையே வழங்கியிருப்பார். மேலும் வாஞ்சிநாதன் என்ற திரைப்படத்தில் இசையமைப்பாளராக கார்த்திக் ராஜா அவர்கள் இசையமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 2000ற்கு முன்பு, அதாவது 90 காலகட்டங்களில் விஜயகாந்த் அவர்களுடைய படங்களுக்கு அதிகமாக இசையமைத்திருப்பது என்று பார்த்தால் நம்ம தமிழ் இசை உலகில் இருக்கக்கூடிய மன்னாதி மன்னர் என்று கூறினால் அது இளையராஜா. அந்த அடிப்படையில் அவருடைய மகனான கார்த்திக் ராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தில் இசையமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாடல்களெல்லாம் சிறப்பானதொரு இசையை கொண்ட பாடல்களாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தை சாஜி கைலாஸ் என்ற இயக்குனர் தமிழில் அறிமுகமாகிய பொழுது விஜயகாந்த் அவர்களை வைத்து எடுத்த திரைப்படம்தான் இந்த வாஞ்சிநாதன் என்ற திரைப்படம். இயக்கம் சாஜி கைலாஸாக இருந்தாலும் தயாரிப்பு எம் ஹாஜா மொஹிதீன், கதை லியாக்கத் அலி கான், இசை கார்த்திக் ராஜா, நடிப்பு விஜயகாந்த், சாசி சிவனாந்த், ரம்யா கிருஷ்ணன், பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் நடித்திருக்கின்றார்கள். ஒளிப்பதிவு ஏசு சரவணன், படத்தொகுப்பு எல் பூமிநாதன், கலையகம் ரோஜா நிறுவனம். வெளியீடு 14 ஜனவரி 2001ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ஓட்டம் என்பது 163 நிமிடங்கள் கொண்ட ஒரு தமிழ் மொழி திரைப்படமாக இது இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படம் தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற திரைப்படமாக இருந்து வருகின்றது. மேலும் இவர்கள் அல்லாது நாசர், ராஜ்கபூர், கலாபவன் மணி, பிரமிட் நடராஜன், டெல்லி கணேஷ் போன்றவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. இத்திரைப்படத்தில் சுரேஷ் கோபியிடம்தான் வில்லன் கதாபாத்திரத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. பின்னர் நேரமின்மை காரணமாக பிரகாஷ்ராஜ் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இந்த திரைப்படம் என்பது மக்கள் எதிர்பார்த்த அளவிற்கு விஜயகாந்த் அவர்களுக்கு மேலும் ஒரு நன்மதிப்பை கொடுத்தது என்று கூட கூறலாம். மேலும் இந்த திரைப்படத்தில் முத்தான 3 பாடல்கள் இருக்கின்றன. ஒன்று முத்தமிட வேண்டும், 2வது சிரிக்கும் சிரிப்பிலே, 3வது அமுல் பேபி என்ற திரைப்பட பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன நம்ம கார்த்திக் ராஜா அவர்களுடைய இசையமைப்பில் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இதேபோன்று கிளாசிக் ரிவ்யூ டேயில் அதிகமான படங்களை குறித்தான தகவல்களை நான் வெளியிட வேண்டுமென்றால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதை போன்ற காணொளிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு கிளாசிக் ரிவ்யூ டே என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.